தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா? ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா? தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. நவபாரதம் பொதுவானது, இது வேதையால் ருதுவானது, மனதேகமோ நெருவானது, அதனாலிது உருவானது, உபதண்டவாய் வலுவானது, அடவானிலா விளவென்பது, இம்மண்ணிலா வெளிவந்தது. சிகிச்சைக்கு பேரு அனாட்டமிக் தெரப்பின்னு பேருங்க. செவி வலி தொடு சிகிச்சை, த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங், இப்படி நிறைய பேர் வச்சிருக்குது. உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். சுமார் இது என்ன இதெல்லாம் படிப்பான்னு கேட்காதீங்க. இது இந்த விஷயம் சொல்ல வரும்பொழுது இதுக்கு ஒரு பேர் வைக்கணுங்கிறதுக்காக நானே சும்மா வச்சுக்கிட்டது, அவ்வளவுதான். இது ஒன்றும் இது வந்து ஏற்கனவே முன்னால் இருந்திருக்கா இல்லையா அப்படிலாம் கிடையாது. நான் சும்மா ஒரு பேர் வச்சேன். அதுக்கு பேர் அனாட்டமிக் தெரப்பின்னு பேரு. இதுல
நோய்களுக்கு மருந்து மாத்திரை இல்லை. சரி, அப்போ என்ன? மருந்து இல்லை, மாத்திரையும் இல்லை, நாடி பார்க்கறதும் இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லைன்னா சரி நோய் எப்படிதான் குணப்படுத்துன்னு கேட்டா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. நோய் என்பது அஞ்ஞானம், சிகிச்சைங்கிறது ஞானம். அவ்வளவுதாங்க. ஞானத்தின் மூலமா நோய் குணப்படுத்தலாம். ஞானம்னா இப்போ இந்த கூட்டம் இருக்கு, நான் இப்போ ஒரு பாம்பை தூக்கி வீசுறேன், என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் இங்கிருந்து எதிர்த்து அங்கே போய் உட்காந்துருப்பீங்க. ஒரு பெரிய பாம்பு தூக்கி வீசுனா உட்காந்துருப்பீங்களா? எந்திரிச்சு அங்கே போய் உட்காந்துருப்பீங்க, எல்லாரும் ஓடி போயிருவீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருப்பாரு. யாரு? ஒரு பாம்பாட்டி. ஏன்? பாம்பு பத்தி தெரியும். எப்ப நம்ம ஒரு விஷயம் தெரியுமோ அதை பார்த்து பயப்பட மாட்டோங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உடம்ப பத்தி தெரியலன்னா நோய், மனசை பத்தி தெரியலன்னா குழப்பம், புத்திய பத்தி தெரியலன்னா நஷ்டம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதை பத்தி தெரியலன்னா சண்டை, பார்ட்னரை பத்தி தெரியலன்னா பிரிவு. இப்படி எதை பத்தி தெரியலையோ அதுல நம்ம கஷ்டப்படுவாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா. அதுல உடம்ப பத்தி எப்ப தெரியலையோ இதுக்கு பேர் தாங்க நோய், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமா நோய்களை குணப்படுத்த முடியும். புரியல, அவ்வளவுதான். புரிஞ்சா சரி பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என் உடம்ப பத்தி தெரிஞ்சு போச்சுங்க, எனக்கு எந்த நோயும் வராது, வந்தா நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், எனக்கு நானே குணப்படுத்திக்குவேன். ஏன்னா எனக்கு என்னமோ தெரியும். அப்ப எனக்கு என்னமோ தெரியலைங்களா, அந்த என்னமோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் அனாட்டமிக் தெரப்பி. அவ்வளவுதான். இந்த சிகிச்சையில மருந்து மாத்திரை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிச்சாங்க. முடிச்ச உடனே ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு சொன்னேன். ஒரு பாட்டி எந்திரிச்சாங்க. ஒரு சந்தோஷம், அப்பா பாட்டிக்கு சந்தேகம் வந்திருக்கு, மைக் கொடுங்க அப்படின்னு. அந்த பாட்டி கேட்டது இன்னும் அப்படியே உள்ள மனசுக்குள்ளேயே இருக்குதுங்க. சரி தம்பி, வந்திருந்து நீயே பேசிட்டு இருக்கிறிய, டாக்டர் எப்போ வருவாங்க? அப்பதான் புரிஞ்சது, 8 மணி நேரம் பேசினாலும் 10 மணி நேரம் பேசினாலும் அவங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிறதா இல்ல, நமக்கு தேவை மருந்து மாத்திரை, அவ்வளவுதான். அதனால சில பேர் 5 நாள் முடிச்சுட்டும் கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, வெறும் பேச்சு மட்டும்தான் ஞானம். அதை பத்தி நிறைய நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்டர்நெட், யூடியூப், வெப்சைட் மூலமா என் பேரை சொல்லி அனாட்டமிக் தெரப்பிங்கிற பேரையும், ஹீலர் பாஸ்கர், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட், செவி வழி தொடு சிகிச்சை, இந்த பேரையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி பல மருந்துகள், பல மாத்திரைகள், பல பொடிகள், லேகியங்கள், சிட்டுக்கு லேகியம்னு பல பேர் பல விதமா கிளம்பிட்டாங்க. அதனால இதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் பேச்சு மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. இந்த கிளாஸ் எப்படி நடக்கும்னா, இப்போ ஒரு 11:30 மணிக்கு டீ பிரேக், ரெகுலராக காலையில் 11:30 மணிக்கு டீ பிரேக், அப்புறம் ஒரு 1-1:30 மணிக்கு லஞ்ச், ஒரு 1 hour, அப்புறம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 5 மணி வரைக்கும் மார்னிங் கிளாஸ் நடக்குங்க. அப்புறம் ஒரு 6:30 to 8 யோகா கிளாஸ் நடக்கும். யோகான்னா இந்த 5 நாளில் பார்த்தீங்க என்னென்னலாம் மொத்தமாக சொல்லிடுறாங்க. கம்ப்ளீட்டாக இந்த அனாட்டமிக் தெரப்பியோட கம்ப்ளீட் ஸ்பீச் இருக்கும். வாழை இலை குளியல், மண் குளியல், இனிமா கொடுக்கறது, கண்ணு கழுவுறது, மூக்கில் தண்ணி ஊட்டு எடுக்கிறது, வாய் எண்ணெய் ஊற்றி வாய் கொப்பளிக்கிறது, அதுக்கப்புறம் கேள்வி பதில்கள், முத்திரைகள், வர்ம புள்ளிகள், அப்புறம் எக்ஸசைஸ், ஆசனம், மூச்சு பயிற்சி, தியானம், சவாசனம், சக்கரா தியானம், கவச தியானம், குரு தரிசன தியானம், ஜோதி திராட்டகம். இப்படி இந்த 5 நாள்ல நான் இது வரைக்கும் எந்தெந்த ஆசிரமங்கள்லாம் போய் என்னமெல்லாம் கத்துக்கிட்டனோ அத்தனையும் மொத்தமா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுக்கு பேரு இனிமா கேன் பேரு. இந்த கேன் எப்படின்னா, ஒரு பாத்ரூம்குள்ள போய்க்கிறீங்க. இந்த கேனை ஒரு தலை ஹைட்டுக்கு ஏதாவது ஆணி, ஹேங்கர் ஏதாவது இருக்கும் பாத்ரூம்ல, அதுல மாட்டிடுறீங்க. மாட்டிட்டு இதுல ஒரு 3/4 சாதாரண ஃபுல் தண்ணி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றினோடனே இந்த டியூப் வழியே தண்ணி வெளியே வரும். இப்படி வெளியே வரும் இல்லைங்களா? கொஞ்சம் தண்ணி விடுங்க, ஏன்னா நடுவில் அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டின்னு தண்ணி வெளியே போயிடும், அமுக்கிக்குங்க. இதை நீங்கள் நம்மளது அனசு இருக்கு இல்லைங்களா, மலம் போகிற திராவத்தில் மெதுவாக வச்சு அமுத்துறீங்கன்னா இது வரைக்கும் உள்ளே போயிடும். உள்ள போன உடனே அப்படி கொஞ்சம் ஒரு சமயத்துக்கு உள்ள போகலைன்னா கொஞ்சம் அது பொசிஷன் மாத்தினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும். உள்ள போன உடனே இங்க இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே வரும்.
அந்த தண்ணி குடலுக்குள்ள போந்துடும், பெருங்குடல் சிறுகுடல் உள்ள போந்துடும். உள்ள போன உடனே இந்த பைப்பை எடுக்காதீங்க. எடுத்தா தண்ணி சீக்கிரமா வெளியே வந்துடும். உள்ளே இருக்கட்டும், அப்படியே நின்றுருங்க. லேசா வைத்து ஆட்டி விட்டீங்க. லேசா இருந்தீங்கன்னா இந்த தண்ணி உள்ள போனது அந்த குடலை எல்லாம் போய் சுத்தம் பண்ணி அதுக்கு கழிவெல்லாம் வெளியேற்றும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிஞ்ச 5 நிமிஷம் தான் இருங்க. அது உங்க டேலண்ட். எவ்வளவு நேரம் கூட இருங்க. இந்த ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் என்ன ஆகும், இந்த கழிவெல்லாம் அதை கிளியர் பண்ணிடும். அப்புறம் இந்த பைப் எடுத்துட்டு உட்கார்ந்தீங்கன்னா மலம் வரும். முதல்ல சாதாரணமா மலம் போகணும். எடுத்தோடனே அந்த டப்பா வைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே மலம் வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்துருங்க. இது வந்து செகண்ட் டைம் தான் வைக்கணும். அப்பதான் கழிவெல்லாம் வெளியே வரும். ஒரு சில பேர்த்துக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இந்த இடத்துல எண்ணெய் இருக்கு, ஏதாவது எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஏதாவது எண்ணெயை லேசா தடவி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். இது காலையில எல்லாரும் ஒரு முறை பண்ணலாம், ஒரே ஒரு முறை பண்ணலாம். இந்த 4 நாளும் நீங்க இந்த பயிற்சி பண்ணுங்க. பாத்ரூம்ல குடல் இருக்கிற கழிவை நீக்கிறதுக்கான சிஸ்டம். இது வந்து லங்ஸ் இருக்கிற கழிவுகளை நீக்கிறதுக்கான சிஸ்டம். காலையில எல்லாரும் இங்க வந்தீங்கன்னா அந்த டேபிள்ல ஒரு லேசா சூடு பண்ண தண்ணியில உப்பு கலந்து வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து ஊத்திக்கிறதுல ஊத்திட்டு இந்த சின்ன ஓட்டை இருக்கு இல்லைங்களா, இதை மூக்குல வச்சீங்கன்னா இந்த மூக்கு வழியா தண்ணியை விட்டு அந்த மூக்கு வழியா எடுக்கணும். இதுதான் காலையில பண்ற பயிற்சி. எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்னது மூக்குல தண்ணி விட்டு எடுக்கணுமா, எனக்கு திடீர்னு வித்தையெல்லாம் காட்டுறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம், எல்லாருமே பண்ணலாம், காலைல பண்ணலாம், ரொம்ப சுலபமா இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுங்க. மூக்கு வழியா காத்து வெளியே போயிட்டு வருதா, இப்படி மூக்கு வழியா காத்து வெளியே போயிட்டு வரும் பொழுது தண்ணி கொண்டு விட்டீங்கன்னா புறையறியும். அப்போ தும்மல் வரும், இருமல் வரும், பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல மூக்கு வழியா போற காத்தை வாய்க்கு மாத்தணும். பாருங்க, இப்ப மூக்கு வழியா காத்து உள்ள போலியா, இப்ப பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா வரும். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல வாய் வழியா காத்த விடணும். கொஞ்சம் சாஞ்சிக்கணும். அப்ப பாருங்க, இப்படி படுக்கிற மாதிரி இப்படி சாஞ்சிக்கிறீங்க. சாஞ்சிட்டு அப்படி செஞ்சுட்டு இதை கொண்டு போய் இங்க மூக்குல வைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. உள்ள போய் அந்த பக்கம் வரணும்னு யாருமே யோசிக்கலாம் வேண்டாம். இங்க வச்சீங்கன்னா உள்ள போற தண்ணி இந்த வழியா வெளியே வந்துதான் தீரும். அவ்வளவுதான். அதாவது கண்ணு கழுவுறதுங்க, கண்ணை சுத்தம் பண்றது. அதுக்கு ஒரு சின்ன டப்பா இருக்கு. இதை ஃபுல்லா தண்ணி பிளைன் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இது கண்ணு வச்சு கரெக்டாக கண்ணில் ஒட்டுற மாதிரி இருக்கும். வச்சுட்டு கண்ணை முடிச்சு பார்க்கணும். கண்ணை சுத்தம் பண்றது. அதே மாதிரி இந்த கண்ணில் வச்சு முடிச்சு பார்க்குறீங்க. இந்த டப்பா எல்லாரும் வாங்கி எல்லாத்துக்கும் இது எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது ஆரம்பத்தில் வச்சிருப்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியாது. அதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இது போனா போகுது. இது சும்மா ஒரு சாம்பிள் தான். பக்கெட்ல தண்ணியில் காலையில் குளிக்கிறீங்கல்ல, அந்த பிளைன் வாட்டர்ல முகத்தை உள்ள விட்டுருக்கு. முடிச்சு பாருங்க. கண் எடுத்து முடிஞ்சு வச்சு. இது டெய்லியுமே பண்ணலாம். அதுக்கு இந்த டப்பா தேவையில்லை. அடுத்தது வாழை இலை குளியல்னு சொல்லி அநேகமா நாளைக்கு இருக்கும். நாளைக்கு மத்தியானம் இதே மாதிரி 11 மணிக்கு எல்லாத்துக்கும் வாழை இலை குளியல் நடக்கும். அப்போ வாழை இலையை கீழே போட்டு அவங்களை படுக்க வச்சு படுத்துட்டு மேலே வாழை இலையை போத்தி ஒரு கயிறு போட்டு லேசா கட்டிடுவாங்க. லேடிஸ்க்கு தனியா அந்த கடைசியில் இருக்கும், ஜென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கும். அங்கே லேடிஸ்க்கு தனியாக லேடிஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறாங்க. ஜென்ஸுக்கு தனியாக ஜென்ஸ் இருப்பாங்க. அது கட்டோட என்ன தெரியுங்களா, சூரிய வெளிச்சத்துல தரையில படுத்துட்டு வாழைக்குள்ள போன உடனே ஆச்சரியப்படுவீங்க, உடம்புல இருந்து 2-3 லிட்டர் தண்ணி அப்படியே உடம்பு ஊத்தும். இந்த வேர்வை சுரப்பிலாம் இருக்கு இல்லைங்களா, அது வழியா கழிவுகள் வெளியே வர ஆரம்பிக்கும் உடம்புல இருந்து. அப்போ சொன்ன பார்த்தீங்களா கழிவுகள் வெளியே வர்றது எப்படின்னு. அப்போ வாழையில குளிச்சோம்னா கழிவு நிறைய வெளியே வரும். மண் குளியல், உடம்பு ஃபுல்லா மண்ணெல்லாம் தேய்ச்சிக்கணும். புத்து மண் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தா தெரியுங்களா, புத்து மண் வெயில் நின்று காஞ்சி போயிடும் இல்லைங்களா. முதல்ல பேஸ்டா இருக்கும், எடுத்து உடம்பெல்லாம் பூசிடுவீங்க. காஞ்சி போன உடனே இந்த புத்து மண் என்ன பண்ணும், உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் பிடிச்சி காஞ்சி போன உடனே தண்ணி வேணும் இல்லையா, உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அவன் உடம்புல கழிவுகள் மண்ணுக்குள்ள போயிடும். அப்புறம் குளிச்சிங்கன்னா மண்ணோட சேர்ந்து கழிவுகள்லாம் போயிடும். இது ஒரு வகையான இயற்கை வைத்தியம், வெளியே அனுப்புறது. இது வந்து புத்து மண்ணில் தான் பண்ணணும், இல்லை களிமண்ணில் பண்ணலாம். பட்டு களிமண் வந்து பெரிய பெரிய அந்த குளம் ஆறுலாம் இருக்கு இல்லைங்களா, குளத்துல எல்லாம் இருக்கும் களிமண், அதுலேயும் பூசிக்கலாம், இல்லை புத்து மண்லையும் பூசிக்கலாம். இங்கே வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக புத்து மண் சில இடங்களில் கிடைக்குது, அங்கே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். அதை நம்ம கொடுக்க போகிறோம்.
மெல்லிசை பாடுவே. தாயவன் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவர் காலடி போல் சொந்தம் வேறு இல்லை. தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை. பாரதம் எங்களின்
dhamma.org வெப்சைட் அட்ரஸ், DHAMMA dhamma.org வெப்சைட் போனீங்கன்னா அதில் இந்தியா போய் அதில் சவுத் இந்தியா, அதில் சென்னை செலக்ட் பண்ணி இருக்கும். எல்லா நாட்டிலையும் DHAMMA dhamma.org. எதுக்கு சொல்றேன்னா, இந்த 5 நாள்ல நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டீங்களா? ஆனா 10 நாள் சும்மா இருந்தா இது மாதிரி கோடிக்கணக்கான விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிடும். DHAMMA dhamma.org. அது 10 நாள் கம்மி கிளாஸ் கிடையாதுங்க. வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு உங்க பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் அடிச்சிட்டீங்கன்னா ஓகே அக்செப்டட் வரும். நீங்க டேட் பாத்துக்க, எந்த டேட் நடக்குதுன்னு பாத்துட்டு அந்த டேட் புக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா போகணும். செல்போன்ல இருந்து எதுவுமே எடுத்து கூட அந்த 10 நாளும் யார்கிட்டயும் செல்போன் பேசவே முடியாது. செல்போன் உள்ள கொண்டு போக முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள ஹஸ்பண்டோட போனாலும் நீங்க 2 பேரும் பேசிக்க முடியாது. லேடிஸ் தனி, ஜென்ஸ் தனி. ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆமா இல்ல ட்ரெஸ் நாம தான் கொண்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ் அந்த 10 நாளைக்கு 10 ட்ரெஸ் கொண்டு போகணும். ஏன்னா துவைக்கிறது கூட வேண்டாங்கிறாங்க. துவைக்கும் போது கூட நமது எண்ணம் வந்து துவைக்கிறதுல போயிட்டா கூட அது டைம் கொடுத்துறாதீங்க, அப்ப கூட உட்காந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ 10 ட்ரெஸ் கொண்டு போய் திரும்பி கொண்டு வந்து பாருங்க. சில பேர் 4 ட்ரெஸ் துவைப்பாங்க. துவைக்கிறதுக்காக அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லைங்களா, அப்போ உடம்புக்கு வேலை கொடுக்கணும். அந்த வேலை கூட கொடுக்காதீங்க. தயவு செய்து நான் ரொம்ப சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா ஒருவேளை நான் உட்கார்ந்து 50 நாள் கிளாஸ், 50 நாளும் உங்களுக்கு பேசி என்ன புரிவிக்க ட்ரை பண்றனோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 10 நாள்ல பிரபஞ்சமே புரியுது. பாருங்க, 1 ரூபா செலவு இல்ல. நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்றேன்னா, அவங்க போய் உங்ககிட்ட காசு கேட்கல, முடிச்சுட்டு வெளியே வரும்போது லேகியும் சாப்பிட்டுக்க, எங்க டெய்லி வாங்க போக ஒன்னும் சொல்லுங்க. எந்த கடவுளை பத்தி கூட பேசல, எதை பத்தியும் பேசலீங்க. சும்மா இரு. என்ன சொல்றாங்க, ஓம் சாண்டிங் கூட பண்ணாதீங்கிறாங்க மனசுக்குள்ள. அது செஞ்சா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் தான் கிடைக்கும். உண்மையான மனசை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. சக்கராத்தியானம் பண்ணாதேங்கிறாங்க. ஏன்னா சக்கராத்தியானத்துக்கான பெனிஃபிட் கிடைக்கும். உண்மையிலே நீங்க யாரும் தெரியாம போயிடும். ஒன்னும் பண்ணாம சும்மா இருந்தா, சத்தியமா சொல்றேங்க, நிறைய பேர்த்து அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறேன். போயிட்டு வர்றவங்க வெளியே வந்து தேங்க்ஸ்னு மட்டும் போன் பண்ணாங்க. அவ்வளவுதான். அதிகம் பேச மாட்டீங்க. இப்போ ஓவரா பேசுவோம். ஆக்சுவலா நான் உங்க டிவிடி பார்த்தாங்களா அப்படின்னு 1 மணி நேரம் பேசுவீங்க. இதுக்கப்புறம்லாம் போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சொல்ல கூட விருப்பம் இருக்காதுங்க. புரியும், எல்லாமே புரிஞ்சிடும். அமைதியா இருப்போம். தயவு செய்து ஒரே ஒரு முறை அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க. நான் அதிக வார்த்தை பேச விரும்பல. ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு ஊர்ல புக் பண்ணி 1 முறை போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா வாழ்க்கையில யாருமே இது வரைக்கும் ஒரு நாள் யாராவது மௌனம் விரதம் இருந்திருக்குமா? ஒரு நாள் யாரையும் பார்க்காம இருந்திருக்குமா? மனசுல பார்க்காம பேசாம இருந்திருக்குமா? அது தாங்க பிரச்சனை. அந்த மேல் மனசுலயே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. மேல் மனசு குப்பை குப்பை குப்பை. அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அது வந்து உங்களை வந்து ஒரு எம்எல்ஏ, எம்பி, பேங்க் மேனேஜர், அந்த இப்படி என்னமோ கற்பனை பண்ணி மாய உலகத்துல என்னமோ பேந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டா யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும். நீங்க 24 மணி சந்தோஷமா மட்டும் கேரண்டிங்க. பாருங்க, நான் காசு கேட்கல, ஒண்ணும் கேட்கல. போயிட்டு வாங்க, ஒரு முறையாவது போயிட்டு வந்துருங்க, எல்லாம் சரியா போயிடும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. கெட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வெளியே வரும், நல்லது ஒண்ணு கூட வராது. நான் முஸ்லீம் பேசுறீங்கனாலே நீ முஸ்லீமை பார்க்காதே, ஒரு கலையில இருக்குன்னு நினைப்பாரு. ஆயக்கலை 64 ஒரு கலையை நான் பேசிட்டு பாருங்க. கொள்ளப்பொரு என்னை கேட்கிற கேள்வி, ஏங்க நீங்க ஒரு முஸ்லீமா இருந்து எப்படிங்க ஜோசியம் பாக்குறீங்க? நான் ஒரு கலையில இருக்கேங்க. நாசர் நடிக்கிறாரு, அவர் பூசாரி வேஷம் போட்டு விடுவாரு, உடனே அவரை பேசுறதா என்ன இப்படி நடிச்சுட்டு இருக்கு. அவர் ஒரு கலையில இருக்காரு, நடிப்புங்கிற ஒரு கலையில இருக்காரு. நான் ஒரு ஜோயிடுங்கிற ஆய கலையில 64 நான் ஒரு கலையில இருக்கேன். நம்ம ஐயா 64 கலையுமாவே இருக்காரு. நம்ம ஐயா வந்து 64 கலையும் அவருக்குள்ள இருக்கு. ஒரு கலையாத்தையும் பார்க்கணுமே தவிர இதை வந்து தனிப்பட்டு என்ன ஒரு முஸ்லீம் பாக்குறாரு, ஒரு இது பாக்குறாருன்னு சொல்றது தவறு. இப்ப இந்த கோள்களுக்கு ஒரு இப்ப நம்ம சாப்பிடுறோம், குடிக்கிறோம், எடுக்கிறோம், அதுமாதிரி கோள்களுக்கு ஒரு வில் பவர் தேவை தானே. கோள்களுக்கு வேணும் இல்லையா? இது எதுல இருந்து தன்னுடைய அந்த எனர்ஜி எடுத்துக்கிறதுனா நட்சத்திரங்கள்ல இருந்து எடுத்துக்கிறது. உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், எரி நட்சத்திரம் பார்த்திருக்கீங்களா? இப்படி போகும்போது இப்படி மறந்துடும் நட்சத்திரம். அது மாதிரி நட்சத்திரங்கள் பூராமே அமிலத்தன்மையானது. இந்த கோல் ரன்னிங் சுத்துது இல்லைங்களா, இந்த சுத்துதல்ல இந்த நட்சத்திரத்துல அமிலத்தன்மை இழுத்துட்டே நம்மளுக்கு இந்த அண்டவெளியில பவர் கொடுத்துட்டு, அதே ஜீவகாந்த அலைகள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேதத்துக்கு ஜீவகாந்த அலைகள் வந்து எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா
அந்த வான்காந்த ஆகாயத்தில் அந்த காந்த அலைகள் வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய அமிலத்தன்மையை இந்த கிரகங்கள் நவ கிரகங்கள் இழுத்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ராசி கட்டங்கள் எது நம்மளுக்கு எந்தெந்த கூழ் கட் ஆகுதோ அந்தந்த யூனிவர்ஸ் பவர் நமக்கு கட் ஆகிடுது. அந்த நட்சத்திரத்தினுடைய பவர் நமக்கு கட் ஆகிடுது. அதனால ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியான பாதிப்பு, ஒரு மன ரீதியான பாதிப்பு, அப்புறம் மனைவி ரீதியான பாதிப்புகள், கேலாஸ்தான பாதிப்புகள், அப்புறம் திறன்பட முடியாத ஒரு பாதிப்புக்கு, அப்புறம் ஃபைனான்ஸில் அவருக்கு 0 பாயிண்ட்டுக்கு திடீர்னு போயிடுவார் 0 பாயிண்ட்டுக்கு. இப்படி ப்ராப்ளம்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ் ஒரு அந்த கோல் நிலையில் டக்குன்னு கட் ஆகிறதே காரணம். சிலவங்களுக்கு ஒரு 5 வருஷத்துல கரெக்ட் ஆயிடும், சிலவங்களுக்கு ஒரு 4.25 வருஷம், 1.5 வருஷம், 1.25 வருஷம் கரெக்ட் ஆயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்க தெரியாதவங்க போனோம்னா உங்களுக்கு நிரந்தரமாகவே செயல்ட்டு அவங்கள படுகொலியில் தள்ளிடுறாங்க. கோயில்கள் போகிறோம் இல்லையா, கோயிலில் போனால் எப்படி அந்த காந்த அலைகள் நமக்கு கிடைக்கும் தெரியுதுங்களா? கொள்ள பேர் தெரியும். இப்போ வான வீதிகள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நவக்கோள்கள் இந்த நட்சத்திரத்துலேருந்து பவர் எடுத்து அந்த காந்த அலைகளை அலைகள் இருக்குண்டு. இது வந்து நம்ம கலசங்கள் இருக்கு பார்த்தீங்களா, கோயில் கலசங்கள், அது இழுத்து கொடிக்கம்பு இருக்கு பார்த்தீங்களா, கொடிக்கம்பளத்துக்கு வந்து நேராக அந்த சிலை கீழே ஒரு தகடு வச்சிருப்பாங்க. அந்த தகடு கீழே போய் அந்த பவர் நிறைந்திருக்கும். நம்ம போய் நேராக அந்த சிலையை பார்த்து கும்பிடும்போது அந்த பவர் நம்மளுக்குள்ள வருது. கோயிலுங்கிறதே நம்ம மனித உடலத்தையும் கோயிலாவே படைச்சு வச்சிருக்காரு. மூலரை சொல்வார்ல, ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம உடம்புதான் ஆலயமா பார்க்கறதுக்காண்டி அதை படைச்சு வச்சிருக்காங்க. இப்போ நமச்சிவாயம்னா என்னன்னா பல பேருக்கு தெரியுங்களா? நமச்சிவாயம் தான் வாழ்கன்னு எழுதி போட்டுருக்கீங்களா கோயில்ல? அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? நமச்சிவாயங்கிறது நாங்கிற எழுத்து மண்ணு. ஐயா சொன்னாங்களா, நம்மளுக்குள்ள பஞ்சபூதம் 2, அந்த பஞ்சபூதத்தை அவங்க எழுதி போட்டிருக்காங்க. நமச்சிவாயம் தான் வாழ்க. தான்ங்கிறது நம்ம நமச்சிவாயத்தை சொன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க பஞ்சபூதங்கள் ஆக்டிவேட் பண்றதுக்காண்டி அதை எழுதி வச்சிருக்காரு. எப்படின்னா, நான்டா மண்ணு, மாங்கிற எழுத்து நீர், சீங்கிற எழுத்து நெருப்பு, வாங்கிற எழுத்து காற்று, யாங்கிற எழுத்து ஆகாயம். இந்த 5 நமச்சிவாயம் தான் வாழ்க என்று கோயில்கள் நீங்க வசனம் பார்த்துட்டு எழுதி போட்டுருப்பாங்க. அந்த வரி எழுதி போட்டுருப்பாங்க. இதுக்கான இது இதுதான். இப்ப லைனா ஒவ்வொருத்தர் வந்து சும்மா உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, ஒரு 2 வார்த்தையில. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமார், வேலூர்ல இருந்து வரேன். நான் அமைதியாக இருக்கிறேன், திறமையாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். திருச்சி மணிவண்ணன். ஐயாவோட இதை கேட்டு ரசவாதம் நடந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி அந்த உள்ளுக்குள்ள ரசவாதம் நடந்துட்டு ஐயாவுக்கு நன்றி. திருச்சி கார்த்திகேயன். நான் டெல்லியில வேலை செய்யறேன். ஐயாவோட 2 ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன், அதனால வந்திருக்கேன். இங்க வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஐநா பொது செயலாளர் வர்றேன்னு இருக்காரு. நான் ஒர்க் பண்றது அதுலதான், அதனால என்னோட பாச வரப்போறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாதவன், விருதுநகர்ல இருந்து வந்திருக்கேன். ராணிப்பேட்டை துளசி பேரு. நாமக்கல் கோகுல், ஃபுல் நேம் கோகுலகிருஷ்ணன். இந்த தாட்ஸ் வந்து பல விதமா வருது. அந்த எண்ண அலைகளை வந்து ஒழுங்குபடுத்துறது தெரியாம தவிச்சுட்டு இருந்தேன். இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பூண்டி ரமேஷ், சென்னையில வேலை செய்யறேன். மனிதனை உணர வைத்த மாமன்றம். ஜான் ஜோசப், சென்னை. நான் ராஜஸ்தான்ல தார் டெசர்ட்ல ஆயில் ஃபீல்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 2.5 மாசமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 5-6 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு, தொப்பை குறைஞ்சிருக்கு. இதை எனக்கு அறிமுகப்படுத்தின எங்க நண்பருக்கு ரொம்ப நன்றி. ஐயா நல்ல உள்ளமா இருக்காரு. இந்த உள்ளம் மேல் நல்ல உள்ளமாக வாழ வாழ்த்துக்கள். பாலசுப்ரமணிய சுவாமி, பாலான்னு கூப்பிடலாம். மதுரை. வேலை பார்க்கறது ஜான்சன் சாப்பாடு தார்பாலைவனம் கெயின் இந்தியாவில் கச்சாய எண்ணெய் உற்பத்தியில ஜெனரல் மேனேஜரா இருக்கேன். நான் இவரை பத்தி கேள்விப்பட்டது யூஎஸ்ல இருந்து தான். யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவரை பத்தி எனக்கு சொன்னாங்க. இந்தியாவில் இவ்வளவு பக்கத்துல இருந்தும் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எதுக்கு இதுல ரொம்ப ஆர்வமா வந்தேன்னா, எனக்கு வயசு 54. 40 வயசுல டாக்டர்ஸ் வந்து எனக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க. டயபெட்டிக்ஸும் பார்டர்ல இருக்கு, பிரஷரும் பார்டர்ல இருக்கு, எதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க, 2 ஒன்று சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாய்ஸ் கொடுத்தா 2மே விட்டுறேன்னு சொல்லிட்டு நான் 14 வருஷமா மாத்திரை சாப்பிடல. ரொம்ப சீரியஸா சொன்ன மாதிரி செக் பண்றது இல்லை. நான் என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும், அதுவே ஆத்தென்டிக்கா உலகத்துக்கு சொல்ற ஒருத்தருக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப
ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சது. புக்கை வாங்கி படித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. உறவினர்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கி கொடுத்து படிக்க வச்சிருக்கிறேன், அவங்களும் பயன்பட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நேரம் வந்து இதை அனுபவிச்சோன்னே இந்த 5 நாள் அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன், முழுமையாக புரிந்து கொண்டேன். அவர் இந்த விஷயத்தை உலகத்தை பரப்புவதற்கு என்ன எல்லா உதவியும் செய்ய தயாராக. விழுப்புரம் பக்கத்துல இருந்து வரேன். என்னுடைய பேர் மோகன். உயர்நிலைப் பள்ளியில தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். நெய்வேலியில பேசின அவருடைய சொற்பொழிவை கேசட்ல பார்த்துட்டு போன கேம்ப்ல என்னுடைய கட்சின்னு வந்து அட்டன் பண்ணாரு. அவர் வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் 8 கிலோ குறைஞ்சிருக்காரு போன கேம்ப்ல அட்டன் பண்ணி. அதை பார்த்துட்டு தான் சரி நாமளும் போயிட்டு அட்டன் பண்ணணும். தஞ்சாவூர் சேரன். நம்பிக்கை வளர்த்த ஐயாவுக்கு மிக்க நன்றி. என் பேரு பாலாஜி. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். நான் இங்க ஃபர்ஸ்ட் இந்த 5 டேஸ்ல சாப்பிட்ட வெஜிடபிள்ஸ் என் லைஃப்லயே நான் ஒன்றும் சாப்பிட்டதில்லை. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபார்மட்டிக்கல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன ப்ராக்டிஸ்ன்றது இவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. அதில் அப்படி தான் நடக்குது. ஸோ அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இன்சிடென்ட்ஸும் எல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கேன். அவர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்கு. ஸோ தேங்க்ஸ். நாமக்கல் கண்ணன். ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இது இங்க எனக்கு வரவழைச்ச நண்பருக்கு ரொம்ப நன்றி. திருச்சி வந்து அக்பர் ஹுசேன். எனக்கு கடந்த 2 மாசமா நிறைய டெஸ்ட் பண்ணி கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. வெள்ளாங்குடி எனக்கு கீமோதெரபி ஆரம்பிச்சுலாம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போகலான்னு வந்தேன். நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், அமைதியாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம், பலசாலியாக இருக்கின்றோம், புத்திசாலியாக இருக்கின்றோம். என்னோட பேர் ரங்கபாஷி. சென்னையில் இருக்கேன். வேலை சொல்கிறது வந்து லக்ஷ்மண் யூனிவர்சிட்டி அண்ட் சின்ன லீவுக்காக வந்தேன். 3 வீக்ஸ் லீவுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ப்ரோக்ராமு. உங்களுடைய பேசுகிறது நேரமாக பிடிச்சிருக்கு, அதை அப்படியே கண்டிப்பாக பண்ணேன். என் பேர் விஜய். சென்னையிலேருந்து வரேன். நான் ஐடி அனலிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் ஸ்பீச் எல்லாமே ரொம்ப பார்த்தோம், ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ தமிழ் எப்படி சொல்கிறது, யூ ஆர் பேக் டு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அவங்க தான் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். பேர் ராசிட்டு. நானும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அவைய சொன்ன மாதிரி அதிலும் அரிது மானிடாய் பிறத்தலை இருக்குது, அதிலும் அரிது ஊன் கூழ்ந்து செவிடா இல்லாமல் இருத்தலை இருக்குது, ஆனால் அதிலும் அரிது நோயின்றி வாழ்தல் இருக்குது. அதுக்கு வழிகாட்டுற ஈழர் பாஸ்கர் இதே போல எப்பவும் எளிமையாகவும் சோசியல் சர்வீஸாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் விருதுநகர்ல இருந்து ஜனனி பேசுறேன். ஐயா நான் விருதுநகர்ல இருந்து ஜனனிஸ்ரீ இங்க வந்து பேசுறேன். எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர் எல்லாம் ரொம்ப பயமுறுத்தினாங்க. ஆனா இங்க வந்து எனக்கு நல்ல கியூர் ஆன மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. அனாட்டமிக் செவி வழித்தோடு சிகிச்சை ஸ்டாஃப் கணேஷோட அம்மா பேசுறேங்க. இதுல சேர்ந்ததுக்காக பாஸ்கர் சாருக்கும் சீனிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நான் கோயம்புத்தூர்ல சந்திக்கிறேன். என் பேர் ஆர் புஷ்பலதா. வளர்ஜாப்பேட்டையிலேருந்து வரேன். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துருக்கோம். சுகரு பிபி இதெல்லாம் இருக்குது. அதனால ஸ்டேட்மெண்ட் எடுக்க வந்தோம். இங்கே வந்த பிறகு இந்த பேச்சிலேயே எனக்கு இப்போ மொத்தமே இல்லாமல் ஆயிட்ட மாதிரி வணக்கம். முத்துலட்சுமி ஃப்ரம் சென்னை. அக்குபங்சர் ஹீலர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட கண்டிஷன் என்னன்னா, ஒரு ஹீலருக்கு வந்து அக்குபங்சர் தெரப்பி தேவைப்படக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரே வழி வந்து லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டா மாத்தினா அதுக்கு தேவைப்படாதுன்னு புரிஞ்சுட்டு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆனர். ஈஸ்வரி, சென்னையில இருந்து வரேன். எங்களுக்கெல்லாம் கொஞ்சமா தான் தெரியும், ஆனா நிறைய திமிரா இருக்கும். நிறைய தெரிஞ்சுட்டு
ஒண்ணுமே இல்லாம திமிரே இல்லாம இருக்கிறது ஃபர்ஸ்ட் குருவா இருக்கிறேன். அப்பதான் முதல் டைம் பாக்குறேன். என் பெயர் குணசுந்தரி. நான் சித்தூர்ல இருந்து வருகிறேன். தியானம் பண்றப்ப ஐயா இருந்தேன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரு யாருன்னா இருந்தாக்கா மனசுல இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த குருவும் தெரியல. இவருதான் மனசுக்கு வந்தாரு. அவருதான் நான் குருவா நினைச்சேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஜெய்சங்கரி. நான் வாலாஜாப்பேட்டையிலிருந்து வரேங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற பாசிட்டிவ் எனர்ஜியை, பாசிட்டிவ் திங்கிங்கை சொல்லிக் கொடுத்த ஐயாவுக்கு என்னோட பணிவான நன்றி. சிலம்பரசி, தஞ்சாவூர்ல இருந்து வரேன். இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா விதத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடக்கும். ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சகுந்தலா, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க வந்ததை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னால முடிஞ்சதை எல்லாருக்கும் சொல்றேன். 3 மாசம் கழிச்சு சொல்றேன். நான் என்னோட எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜீனத்தலை. நான் பாண்டியிலேருந்து வரேன். ஆனா நான் வாழ்றது வந்து பாரிஸ்ல. இன்னும் இவங்களுடைய தொடுவலி இன்னும் அங்க வந்து யாருக்கும் தெரியல. நான் முதல் முறையா நான் இங்க 1 மாசத்துக்கு முன்னே யூடியூப்ல பார்த்தேன். அப்புறம் இங்க வந்த பிறகு என்னோட ஃப்ரெண்டை பத்தி நிறைய சொன்னதால இந்த வாரம் நான் இங்க வந்திருக்கிறேன். கண்டிப்பா இவங்களுடையதான் கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுவா. எல்லாருக்கும் பரப்பா. கண்டிப்பா உங்களையும் அங்க வரவழைக்க முயற்சி பண்றோம். வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் வாலாஜாப்பேட்டையிலிருந்து வருகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் ஏஆர் சண்முகசுந்தரம் இஎஸ்என்ல ஒர்க் பண்றேன். ஐயாவோட கிளாஸ் 1 கிளாஸ்ல அட்டன் பண்ணிக்கிறோம். இந்த 5 நாள் கிளாஸ் எங்க ஃபேமிலி எல்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கிறோம். இவர் பேச கேட்டு நானே சுகர் பேஷண்ட் ஆகக்கூடிய நிலைமையில இருந்துட்டு நான் இவர் பேச கேட்டோம்னா எல்லாம் நிறுத்திட்டேன். எதுவும் சாப்பிட்றதில்லை. 2 வருஷமா எதுவும் டெஸ்ட் பண்ணாம 2 வருஷமா இவர் இதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கிறோம். என் பேர் கோவிந்தராஜுங்க. நாமக்கல்ல இருந்து வந்திருக்கேங்க. எனக்கு சுகர்ல ஒரு கேஸ்ட் பார்த்தா பிடிச்சிருந்தது. அதனால வந்து நல்லா இருக்கும். நான் அதே ஃபாலோ பண்றேன். நாமக்கல் இருந்தாங்க நல்லசாமி. என் பேர் கோபால். சென்னையிலேருந்து வர யூஎஸ்ல இருக்கேன். நான் ஒரு திடீர்னு இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ஜாயின் பண்ணேன். 4 வருஷமே லாஸ்ட் மந்த் டிசைட் பண்ணேன். ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஒத்துக்கல. இருந்தாலும் நான் போறேன்னு சொல்லி வந்திருக்கேன். மெயினா என்னன்னா இவருடைய பேச்சு கேட்கும்போது அந்த பேச்சு இந்த ஒரு சிம்பிளிசிட்டி, என்ன சொல்றது, ஹானஸ்டி, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட முக்கியமா வந்து ஒரு வித காந்தம் இருக்கு அவருடைய பேச்சுல. அது வந்து கேட்கும் போது எனக்கு பிடிச்சிருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்னுடைய ஒரு சஜஷன் என்ன, நிறைய பேர் இந்த பேச்சு கேட்டா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்படி எப்படி ஒரு ஒன் ஆஃப் த வே நான் திங்க் பண்ணும்போது, இந்த பஸ்ல ஆம்னி பஸ்ல இருக்கு இல்லைங்களா, இந்த பஸ்ல எல்லாம் உங்களுடைய டிவிடியை ஃப்ரீயா கொடுங்க, போட்டுட்டோம். என்னவோ படம் போடுறான், ஜெக்கு படம் எல்லாம் போடுறான். இவர் பேச்சு கேட்டால அவனுக்கு இது என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சாலே திருப்பி இந்த டிவிடி வாங்குவாங்க, உங்க இதை கேட்பாங்க. அட்லீஸ்ட் மோர் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட்டட். அதான் சொல்ல வரேன். சோ எங்க யாருக்கு செவியில காதுல கேட்கணும்னு தோணுதோ இந்த மாதிரி பேச்சு கேட்கணும். அட்லீஸ்ட் 4 வாட்டி இப்ப சொன்ன இவ்வளவு மருந்து எல்லாத்தையும் தெரியப்படல, பட் 4 வாட்டி திருப்பி கேட்டா அவங்களுக்கு ஒரு இந்த இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும். சோ திஸ் ஒன் ஆஃப் மை சஜஷன். தேங்க்ஸ் லாட். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வாசு வந்திருக்கேன். ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சீடி பார்த்ததுனால இது பார்க்கணும் வந்தோம். அந்த சர்ப்ரைஸாக இருந்தது, நல்லா இருந்தது. இதை ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ. வணக்கம். நான் வாலாஜிலேருந்து வரேன். மதுமிதா ஸ்டுடியோ வச்சுருக்கேன். நான் எப்படி இங்கே டச்சுனா, எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் மொபைல் சர்வீஸ் பண்ணலாம்னு எடுத்து கொடுத்துருக்காரு. அதுல இந்த ஆடியோ பார்த்துட்டு அவர்கிட்ட பர்மிஷனோட கேட்டு வாங்கினாரு. வாங்கின பிறகு எங்க அண்ணா ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, பதினெட்டு பார்த்துக்கோம். இப்போ என் வேலை என்னன்னா, டெய்லி யாரு கஸ்டமர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் போடுவேன், வேற எதுவுமே போட மாட்டேன். இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லி வருவார், எல்லா வேலையும் தீர்ந்துடும். எய்ட்ஸ், இப்போ மெயினா சுகர், பிபி, அந்த 2 வார்த்தை அவங்க கேட்கற மாதிரி மட்டும்தான் போடுவோம். நான் அது பிளே பண்ணா போதும், முதல்ல ஒரு சிடி கொடுக்கணும். வர ஆள் எல்லாருமே மேக்சிமம் பிபி சுகரோட தான் வராங்க. அதனால நான் இது வரைக்கும் ஒரு 50-100 சிடிக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா முடிஞ்ச சர்வீஸ் அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஃப்ரீயா எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து ஒருத்தர் சொல்றது தப்பு இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. இந்த சமையல் இவ்வளவு தூரம் அருமையாக செய்யப்பட்டது இந்த டீம் தான். அதுல வந்து
ஐயா பாஸ்கர் ஐயா வந்து மல்லிகாவுக்கு புரட்சி தலைன்னு புரட்சி பேரு பேர் கொடுத்துருக்காங்க பட்டே பேர். ஆகையினா அவங்க தான் இப்போ மல்லிகா அவர்கள் வாங்கம்மா. ஒவ்வொருத்தரா மொத்தம் முடிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாப்பாஜி அம்மா ஒரு சீனியர் மோஸ்ட். அதுக்கு அடுத்தது முத்தம்மா. அதுக்கு அடுத்தது மகிழம்மாள். அப்புறம் அம்சு. அப்புறம் கலா. அதுக்கு கலா. இதோட ஒரு ஐயா கந்தசாமி அவர்கள் எல்லாமே ஓவரால். கணேசன் கணேசன் மற்றும் எங்க ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க. சீனிவாசன் எங்க கசின் பிரதர். நான் தனியா இருந்தேன், அவரோட கசின் பிரதர் தான். அவர் எப்ப வந்தாரோ அப்ப இருந்து அவரு எல்லா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்காங்க. அவர் தான். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. எதாவது போன் சீனி எவ்வளவு பணம் இருக்கு கொடுத்துரு, இங்க ப்ரோக்ராம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவேன். அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. 15 ஸ்டாஃப் இருக்காங்க. குணசேகரன், சதீஷ், கணேஷ், மணி, நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. பல பேர் வந்து அவங்கவுங்க ஊர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னன்னா, இந்த விஷயத்தை உலகங்களுக்கு போய் சேர்த்தணும். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். சோ இது ஒரு பிராண்ட் நேம் எனக்கு அப்படின்னு இல்லாம இந்த விஷயம் எப்படியாவது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னா போதும். இவ்வளவுதான். இதுக்கு அவங்க வந்து உங்க சைட்ல எப்படி எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கொண்டு சேர்த்திருங்க. முடிஞ்சு போச்சு. இது மட்டும் நீங்க பண்ணனா போதும். உங்க ஊர்ல நடக்கிற ப்ரோக்ராமுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆள் அனுப்பிச்சு வைங்க. உங்க ஊர்ல ஏதாவது ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதுன்னா சொல்லுங்க. பட் எனக்கு டைம் கொடுக்கறது ரொம்ப லேட் ஆகுது. நான் 6 மாசம் புக் ஆயிடுறதுனால வெயிட் பண்ணுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் டேட்டு முடிஞ்சதுன்னா கொடுத்து பண்ண முடியும். ஃபாதர் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பாய் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் ஐயா வந்துருவாரு. வந்து அவர் வாலண்டரியா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் பையன் வந்திருக்காரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வையகம். அன்பான சேவை தலைவர் குணா. அப்புறம் குணா ஊட்டி தனியா தலைவர் சதீஷ் அவர்கள். சதீஷ் பேர் தெரியாது.
Thank you.